ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம விளாக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, சோழவந்தான் போகிற வழியில், அதாவது இந்த திண்டுக்கல் 4 வே பைபாஸ் மெயின்லேயும் ஒரு புல்லூத்துன்னு ஒரு அருவி இருக்குங்க. புல்லூத்து அப்படின்னா அது புல்லு மாதிரி கொஞ்சமாக தண்ணி வரும், அதை வச்சு தான் புல்லூத்துன்னு பேர் வச்சுருக்காங்க. இது அருவின்னு சொல்கிறாங்க, ஆனால் அருவி மாதிரி தண்ணிலாம் வராது, கம்மியான தண்ணி தான் வரும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திண்டுக்கல் பைபாஸ், அதாவது மதுரை டு திண்டுக்கல் பைபாஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா குருவித்துறை ரோடு லெஃப்ட்டில் கட் ஆகும். அதாவது குருவித்துறை சோழவந்தான் அந்த ரோடு வந்து லெஃப்ட்டில் கட் ஆகி உள்ளே போகும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா போன உடனே, அதாவது போர்டில் திரும்பின உடனே அடுத்து ஒரு லெஃப்ட் கட் ஆகும் உள்ள. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாதை வருங்க. இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தாலே போதும், வண்டி போகும். நல்லா டூ வீலர் வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க இதுக்குள்ளே போனால் ஈஸியாக போயிடலாம். இந்த மலையில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி, அதாவது இந்த புல்லுத்து எந்த வடிவில் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த தீர்த்த தொட்டி இருக்குது பார்த்திங்களா, சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வெளியே வரும் பாருங்க, அந்த தீர்த்த தொட்டி மாதிரி தான் சின்னதாக இருக்கும். சின்ன தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து எப்போயுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் தண்ணி நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம், அதாவது கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும், எப்போயுமே நிற்காது. அந்த மாதிரி ஒரு அருவி இது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம ஒரு டேஸ்ட்டு, மினரல் வாட்டரே மிஞ்சிடும். அதாவது இயற்கையான ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு தண்ணி இது. சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், குளிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக வந்து ஃபேமிலியோடு உட்காந்து குளிச்சுட்டு போக ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. இது புல்லூத்து அருவி வந்து கொஞ்சமாக தண்ணி வர அருவி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து போனால் கடைசியில் வந்து ஒரு சின்ன கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சிவலிங்கம், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தண்ணி அதுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தண்ணி வந்து நாமலை, அந்த மலை இருக்குது இல்லையா, அதுக்குள்ளேருந்து ஊற்று மாதிரி உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இது எங்கேருந்து வருது அப்படின்னது இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலை. ரொம்ப வருஷமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. ஓகே, இதுதான் இந்த புல்லூத்து அருவி. அருவி இல்லை, புல்லூத்து, அவ்வளோதான். ஒரு பழமையான மரம் ஒன்று இருக்குது. வேர்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த கோயிலெல்லாம் அபிஷேகம் பண்ணுற பால், பன்னீர் எதுனாலும் சரி வெளியே வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பாக கட்டியிருக்காங்க. இந்த புல்லூத்து தண்ணி வர இடத்த அந்த லிங்கத்துலேருந்து அப்படியே உள்ளே வர மாதிரி வந்து வெளியே விழுகிற மாதிரி தண்ணி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி குடிச்சு பார்த்தோம், சூப்பர் டேஸ்ட்டுங்க, செம்மையான ஒரு டேஸ்ட்டு. நிறைய பேர் வாட்டரிங்களை பிடிச்சி கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதே மாதிரி இன்னொரு இடத்த நான் உங்களை காட்டுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.